2 நாள்களாக ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியும், 3ஆம் தேதியும் என்று 2 நாள்களாக அருளிச்செயல் மற்றும் ஸ்தோத்திரங்களின் ஒப்புவித்தல் போட்டியானது நூலாட்டி பலகலை ஓர்ப்பு மையத்தின் மூலமாக நடத்தப்பட்டது. இந்த போட்டி நடைபெறுவதற்கு பல்வேறு விதமாக காரணமாக இருந்தவர்கள் பலர். அவர்களுக்கு நூலாட்டி பலகலை ஓர்ப்பு மையத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதற்கண் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட குழந்தைகள் அருளிச்செயல்களை அதேபோல ஸ்தோத்திரங்களை கற்க வேணுங்கிற உற்சாகத்தோடு கற்றுக்கொண்டு அவற்றை செவ்வனே சொன்ன அந்த குழந்தைகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குழந்தைகளை வாழ்த்துகிறோம். மேலே மேலே அருளிச்செயல்களை ஸ்தோத்திரங்களை கற்று அவ்வளவோடே நில்லாமல் அவைகளுடைய அர்த்தங்களையும் கற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அவைகளிலே ஊத்தம் ஏற்பட்டு அந்த அர்த்தங்களை கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த கிரந்தங்களிலே சொல்லப்படக்கூடிய அர்த்தங்களை அறிந்து அதன்படி அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த குழந்தைகளுக்கு ஏற்பட வேணும் என்று பிரார்த்திக்கிறோம். அந்த குழந்தைகளை ஊக்குவித்து சம்பிரதாய வழியிலே ஈடுபடுத்தக்கூடிய பெற்றோர்கள் அவர்களையும் பாராட்டுகிறோம். மேலே மேலே இந்த குழந்தைகளை இதே போலவே அருளிச்செயல்கள், ஸ்தோத்திரங்கள் இவைகளை கற்பித்து அத்தோடு நில்லாமல் சம்பிரதாயார்த்தங்களையும் அவர்கள் கற்பதற்கு ஆவன செய்ய வேணும் என்பதையும் பிரார்த்திக்கிறோம். இந்த குழந்தைகளுக்கு இவற்றை கற்பித்த ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய சுவாமிகள், மாமிகள்னு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குழந்தைகள் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட காலத்திலே இவர்களை உற்சாகப்படுத்தி கேள்வி கேட்ட சுவாமிகள், பரீட்சகர்களாக எழுந்தருளியிருந்த சுவாமிகள், ஆன்லைன் மூலமாக கொங்கிலாச்சான் பாலாஜி சுவாமி, சேஷாத்ரி சுவாமி, க்ஷீராப்திநாதன் சுவாமி, வக்குலாபரணன் என்கிற சௌமிய கேசவன் சுவாமி, ரங்கபாஷ்யம் சுவாமி, திருவரங்கம் பெரிய கோயில் இவர்கள் 4வரும் இணைய வழி மூலமாக பரீட்சகர்களாக எழுந்தருளியிருந்தார்கள். திருவரங்கம் பெரிய கோயிலிலே பரீட்சகர்களாக திருநாராயணபுரம் அனந்தான் பிள்ளை, ஸ்ரீவே பதரி நாராயணன் சுவாமி, அடுத்தது ஸ்ரீவே பரதன் சுவாமி, பரவஸ்து ஸ்ரீவே வரதராஜன் சுவாமி, இவர்களுக்கு கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல திருவல்லிக்கேணியிலே பரீட்சகர்களாக எழுந்தருளியிருந்த பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீவே சம்பத்குமாரன் சுவாமி, ஸ்ரீவே விஜயராகவன் சுவாமி, இருவருக்கும் கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பல காரியங்களுக்கு நடுவிலே இந்த சுவாமிகள் மிகவும் பொறுமையோடு கேள்விகள்லாம் கேட்டு குழந்தைகளை நன்றாக உற்சாகப்படுத்தினார்கள். பலவற்றையும் அந்த குழந்தைகள் கற்பதற்கான வாய்ப்புகளையும் உண்டாக்கி கொடுத்தார்கள். ஆகையால விசேஷமான கிருத்தஜதைகளை இந்த சுவாமிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள்லாம் இந்த மாதிரி உற்சாகப்படுத்துவதற்கு காரணமாக இந்த குழந்தைகள் இதில் கலந்து கொண்டு பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும்படியாகவும், அதே போல இந்த நிகழ்ச்சி பலருக்கும் போய் சேருவதற்காகவும், இதை பற்றின ஒரு அறிவு எல்லாருக்கும் ஏற்படுவதற்கு, இதை பற்றி ஒரு உற்சாகம் எல்லாருக்கும் ஏற்படுவதற்கு காரணமாக பலரும் இருந்தார்கள். அந்த வாலண்டியர்ஸ் அவர்களுக்கு கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த பரமடி அறக்கட்டளை, நூலாட்டி பலகலை ஓர்ப்பு மையம் இவற்றின் மூலமாக நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய பரமடியினுடைய அறங்காவலர்கள். அவர்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சிகள் நடத்த இயலவே இயலாது. பல்வேறு வகையிலே எல்லாவற்றும் துணை புரியக்கூடிய அவர்களுக்கு கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்னால்
அதற்கு குழந்தைகளிடத்திலேருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் அத பெற வேணும். அதற்கு முன்பு அதற்கான ஃப்ளையர்ஸ ரெடி பண்ண வேணும். பிறகு கூகுள் ஃபார்ம்ஸ் மூலமாக அவர்கள் தரக்கூடிய விவரங்கள் எல்லாம் பெற்று, அதெல்லாம் வகைப்படுத்தி, அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதெல்லாம் அவர்கள கான்டாக்ட் செய்து சரிப்படுத்திக் கொண்டு, அதற்கு பிறகு அவர்கள் வருவதற்கு வேணுங்கிற விவரங்கள்லாம் தயார் செய்து, இப்படி பலவிதமான காரியங்கள் இதிலே நடுவிலே உள்ளன. இந்த காரியங்களிலே ஆரம்ப கட்டத்திலே பலவிதமாக உறுதுணையாக இருந்த குமாரி ஸ்ரீநிதி மற்றும் ஐயுறவல்லி மாமி இவர்களுக்கு கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல பலவிதமாக உபகாரம் உபகாரம் செய்த எல்லாருக்கும் கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக இந்த குழந்தைகளை நேராக அழைப்பது, அலைபேசி மூலமாக அழைப்பது, அவர்களோட தொடர்பு கொள்வது, அவர்கள் இந்த கூகுள் ஃபார்ம்ஸ்லே பதிவு செய்த விவரங்கள்லாம் சரியாக இருக்கின்றனவாங்கிற விஷயத்தை ஆராய்ந்து அதிலே மாற்றங்கள் இருந்தால் தெரிவிப்பது. பிறகு இத ஒரு இணைய வழியில எல்லாரும் இத கையாளுவதற்கு வேணுங்கிற ரீதியில ஒரு எக்ஸல் ஷீட் முதலானவைகள் மூலமாக இத தயார் செய்வது. இப்படி பலவிதமாக காரியங்கள்லாம் செய்தவர்கள் பலர். அள்ளாலபுரம் ஜெகநாதன் சுவாமி, அவினாஷி முரளி சுவாமி, காவ்யா ராம்பிரசாத், தசாவதார சந்நிதியில இருக்கக்கூடிய ஸ்ரீராமன் சுவாமி, டெக்சாஸில் இருக்கக்கூடிய காயத்ரி மாமி, பெங்களூரில் இருக்கக்கூடிய ராம்பிரசாத், வீரகேரளத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமன், திருவரங்கம் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய ரங்கபாஷ்யம் சுவாமியுடைய குமாரத்தி, கரிமாணிக்கம் ரங்கபாஷ்யம் அவருடைய குமாரத்தி ஹரிப்பிரியா, வருண் என்கிற ஸ்ரீனிவாசன், திருவல்லிக்கேணியில கீதா மாமி, வைஷ்ணவி, உடுமலைப்பேட்டை ஜெகத்ரக்ஷகன், வி நாராயணங்கார் சுவாமியுடைய குமாரர் வெங்கட்ராமன் சுவாமி, விஜயராகவன் ஸ்ரீனிவாசன் சுவாமி, திருவல்லிக்கேணியில விமலா மாமி, ஸ்ரீனிவாசன் சுவாமி, அதுக்கு மேலே ஸ்ரீதரன் சுவாமி அவருடைய குடும்பத்தவர்கள், திருவரங்கம் பெரிய கோயிலிலே ரங்கநாதன் சுவாமி, ரங்கநாதங்கார் சுவாமி அவருடைய குடும்பத்தார்கள். இப்படி பலரும் பலவிதமான காரியங்களை இந்த நிகழ்ச்சி செவ்வனே நடப்பதற்கு காரணமாக இருந்து நடத்தி வைத்தார்கள். இந்த வாலண்டியர்ஸ் மட்டும் இல்லைன்னா இந்த போட்டி அது நடைபெற்றிருக்கவே முடியாது. இது 6 விதமான கிரந்தங்கள், ஒவ்வொன்றிலும் பல உட்பிரிவுகள் என கிட்டத்தட்ட 15 பிரிவுகள், அப்படி 15 விதமான வகைகளிலே நடந்தது. ஒவ்வொன்றிலும் பல குழந்தைகள், ஒரே குழந்தை பலவற்றிலும் கலந்து கொண்டது நிறைய உண்டு. எல்லாவற்றையும் சீராக எந்த ஒரு தொய்வும் ஏற்படாத வகையில இவர்கள் மிக அழகாக நடத்தி தந்தார்கள். அது ஆன்லைன் நடத்துறது இன்னும் சிரமம், அதை நடத்தி கொடுத்தார்கள். நேரில் இருக்கக்கூடியவர்கள் நன்னா உபகாரம் செய்தார்கள். இவர்கள் எல்லாருக்கும் கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் எல்லாரையும் சரியான வழியிலே வழிநடத்திய பரமநடி அறக்கட்டளையின் அட்மின் மற்றும் ஃப்ரண்ட் டெஸ்க் இருவருக்கும் கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் இருவரும் இல்லை என்றால் ஆன்லைன் மூலமாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் பரமநடி மூலமாக நடைபெறாது. ஆகவே விசேஷமான கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுயம் பிரயோஜனமாக இவர் செய்யக்கூடிய உபகாரத்துக்கு கிருத்தஜதைகள்ங்கிறத தவிர வேற எதுவும் வார்த்தை சொல்ல வழி இல்லை. அதுக்கு மேலே இந்த குழந்தைகள் இவர்களுக்கு, அதாவது பங்கு கொண்ட குழந்தைகள், பரிசு பெறக்கூடிய குழந்தைகளுக்கு தனியா பரிசுகள் வழங்கப்படும். 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை. இதே இவத்திலே பங்கு கொண்ட குழந்தைகள் எல்லாருக்கும் அந்தந்த குழந்தைகளுடைய வயசுக்கு ஏற்ப வரையக்கூடிய புஸ்தகம், அதாவது வரை பயிற்சி புஸ்தகம் என்ன, அதே போல ஸ்ரீராமாயணத்திலே சில கதாபாத்திரங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகம், பாகவதத்திலே சில விஷயங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகம்னு அவரவர்களுடைய ஒரு வயசுக்கு தகுந்தாற் போல 3 விதமான புஸ்தகங்கள். சில குழந்தைகளுக்கு அழகான மாஸ்க், அது கண்ணனை வருவான், ராமன், சக்கரவர்த்தி திருமான், அதே போல
பெரிய திருவடி நாயனார் என்றா போல, அதே போல அழகிய சிங்கன் என்கிற எம்பெருமான், நரசிம்மன், இத இத போலலாம் மாஸ்க், இத போல பலவிதமாக இதெல்லாம் வழங்கியவர்கள், வெரிதே வழங்கியவர்கள் ஸ்ரீ வைகுண்டா என்டர்பிரைசஸ். அவர்களுக்கு கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கவே குழந்தைகளுக்கான ஒரு மீட்டிங் நடந்தது. அப்பொழுதும் இவர்கள் தான் ஸ்பான்சர் செய்திருந்தார்கள். அவர்களுக்கு கிருத்தஜதைகளை ஹார்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த குழந்தைகள் பங்கு பெறக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் அத்தை வடிவமைத்து அவர்களுக்கு கிஃப்டாக வழங்கப்படக்கூடிய அந்த புஸ்தகத்திலேயே அத்தை சேர்த்து இப்படி பலவிதமான ஏற்பாடுகளை இந்த பார்ட்டிசிபேஷன் செய்யக்கூடிய குழந்தைகளுக்காக செய்து கொடுத்த ஸ்ரீ ராமானுஜன் சுவாமி அவருக்கு கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல இப்படி இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு பல வகையில் காரணமாக இருந்த எல்லாருக்கும் கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி எல்லா விதத்திலும் காரணமாக இருந்த எல்லாருக்கும் திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் கிட்ட வேணும். எந்த விதமாக அவர்களுக்கு இதில் ஒரு அன்வயம் ஏற்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு திவ்ய தம்பதிகளுடைய ஒரு அனுகிரகம், பூர்வாச்சாரிகளுடைய கடாட்சம் ஏற்பட வேணும் என பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஸ்ரீயர் திருவடிகளே சரணம்.